ஹலோ வணக்கம். இப்போ வந்து நம்ம 1 kg ப்ரௌனி செய்ய போகிறோம். அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் அதுக்கு இவ்வளவு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு யூடியூப் மூலமாக செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து 300 கிராம் சாக்லேட்டை, 300 கிராம் டார்க் சாக்லேட், இது வந்து கடைகளில் கிடைக்கும், எசன்ஸ் கடைகளில் கிடைக்கும். 300 கிராம் சாக்லேட்டை, 150 கிராம் பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்து என்ன செய்கிறேன், டபுள் பாயிலிங் மெத்தடில் இவங்க மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். முதலையே என்ன செஞ்சுக்கணும், ப்ரௌனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல செய்யக்கூடியது இதுதான். பட்டரையும் சாக்லேட்டையும் எடுத்து நல்ல டபுள் பாயில் மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட மெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூனு இல்லைன்னா 5 ஸ்பூன் ஆயில், அதாவது சன் ட்ராப்பு இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இல்லை பாம் ஆயில், ஏதாவது ஆயில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரௌன் சுகர் 140 கிராம், ஒயிட் சுகர் 140 கிராம். 1 கிலோ ப்ரௌனிக்கு மொத்தம் 280 கிராம் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் கலந்து 280 கிராம் நல்லா என்ன செஞ்சுக்கணும், மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து மைதா வந்து 200 கிராம் எடுத்து வச்சுக்கணும். கொக்கோ பவுடர் 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர், அது கூட 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்சு உப்பு எடுத்து இதையும் நல்லா என்ன செஞ்சுக்கணும், மிக்ஸ் பண்ணி நல்லா அரிப்பில் வச்சு சீவ் பண்ணி வச்சுக்கணும். இங்கே வந்து 4 எக்கு கூட என்ன செஞ்சுக்கணும், வெனிலா எசன்ஸ் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், நல்லா பீட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கேக் ட்ரே எடுத்து அதில் நல்ல பட்டர் தடவி, அதுக்குள்ளே பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலேயும் பட்டர் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு 1 kg தேவைப்படுறது அப்படின்னால நம்ம வந்து 2 கேக் டீன் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், சுகரும் ப்ரௌன் சுகரும் என்ன செஞ்சுருக்கோம், சேர்த்து வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன செஞ்சால் கொஞ்சம் 3 பேட்சாக எடுத்து இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பீட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 3 பேட்சையும் போட்டு நல்லா அந்த எக்கோடு சேர்ந்து நல்லா எக்கோட அந்த சுகர் எல்லாமே நல்லா என்ன ஆகணும், கரையிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கணும். நல்லா எல்லா சுகரும் இதோட சேர்ந்து நல்லா கலக்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து எக்கோட நல்லா சுகரெல்லாம் சேர்த்து பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், இந்த உப்பு கலந்த அந்த ஒரு மிக்சரை நம்ம வந்து 3 பேட்சாக என்ன செய்கிறோம், இதில் ஆட் பண்ணி இதையும் நம்ம என்ன செய்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஓடிஜியை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் நம்ம என்ன செய்யணும், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மிக்சர்லாம் ரெடி பண்ண முன்னாடி ஓடிஜியை ரெடி பண்ணி வச்சுக்கணும் 10 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து மாவு எல்லாமே 3 பேட்சாக போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சாக்லேட்டை பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், இதோட சேர்த்துக்கிறோம். இதோட சேர்த்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மிக்சரையும் நம்ம நல்லா கலக்கி விடணும். நல்லா இல்லை ஈவனாக ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விடணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து அழகாக வச்சாச்சு. இப்போ அந்த விஸ்கை எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த மிக்சரை இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லா இடமும் நல்லா ஒன்று போல் கலக்கிற மாதிரி கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ப்ரௌனியோட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேக் டீனில் நம்ம செய்வோம். இதை வந்து கேக் டீனில் செட் பண்ண போகிறோம்.
வந்து ஒரு கேக் டின்னு இன்னொரு கேக் டின்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 2 ½ kg தேவைப்படுறது அப்படின்னால இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 500 கிராம் இந்த கேக் டின்னில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் 500 கிராம் சேர்த்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு டின்லையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 500 கிராம் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், ரெண்டுலேயும் 500 கிராம் சேர்த்தோம். இப்போ வந்து 500 கிராம் நம்ம வந்து கேக் ட்ரேயில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு இதனால் என்ன செய்யணும், அதை டேக் பண்ணி விடணும். அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பெபிள்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும், அப்படியே இதாகிடும். அதுக்கப்புறம் கேக் வந்து ப்ரௌனி கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி டேக் பண்ணி விடணும். இப்போ வந்து இந்த ப்ரௌனியோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரௌனி முடித்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதனுடைய கிரிங்கிள்ஸ், அதாவது அந்த லேயர் மேலே இருக்கிற லேயர் வந்து கிரிங்கிள்ஸாக இருக்கும். அதுதான் ப்ரௌனியோடைய ஸ்பெஷல். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஓடிஜியில் அவ்வளோதான் செட் பண்ணிட வேண்டியதான். டேப் பண்ணி பெபிள்ஸ் வெளியில் எடுத்தாச்சு. ஓடிஜி ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. 10 மினிட்ஸ் முடியும். நம்ம உள்ளே செட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஓடிஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓடிஜிக்குள்ளே நம்ம என்ன செய்யறோம், ட்ரேயை செட் பண்ணுறோம். அதுதான் லெவல் பண்ணி நம்ம ஓடிஜியை செட் பண்ணிவிட்டு இப்போ 40 டிகிரிஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரௌனிக்கு டைம் செட் பண்ணிட்டு 40 டிகிரி 40-45 டிகிரி வச்சோம்னா இந்த ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாருங்கள் ப்ரௌனி ரெடி ஆகிட்டு இருக்குது. 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நம்ம அந்த ப்ரௌனியை மேலபடி குத்தி பார்க்கணும். அப்போ வந்து அந்த டூத் பிக்கில் வந்து அந்த ப்ரௌனி வந்து ஒட்டாமல் வரணும். அப்படின்னா ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டிட்டு வருது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனி செட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள் ப்ரௌனி குத்தி பார்த்தேன், ஆனால் இன்னும் ஒட்டுது. பாருங்கள் ஒட்டுது, ஆனால் இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் தான் ப்ரௌனி ரெடி ஆகும். பாருங்கள் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்படி டூத் பிக்கை வச்சு நம்ம என்ன செய்யணும், இப்படி குத்தி பார்க்கணும். பாருங்கள் டூத் பிக்கில் என்ன செய்யலை, அப்போ அதை ஒட்டி இருந்துச்சு, இப்போ என்ன செய்யலை, ஒட்டலை. அப்போ வந்து ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் மேலே இருக்கிற அந்த கிரிங்கிள்ஸ் தான், கிரிங்கிள்ஸ் தெரியுதா உங்களுக்கு, இந்த கிரிங்கிள்ஸ் இதுதான் வந்து ப்ரௌனியோட ஸ்பெஷல். அவ்வளோதான், ப்ரௌனி ½ kg ரெடி ஆயிடுச்சு. அங்கே ½ kg உள்ளே இருக்குது. அவ்வளோதான், ப்ரௌனி வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.